ஹலோ கைஸ், கருப்பு படம் பார்க்கலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஸ்ரீன் தன் தேட்டருக்கு வந்திருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு இந்த ஸ்ரீன் தன் தேட்டருக்கு வந்துட்டு. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறைய தடவை, கமர்ஷியல் படம்னாலே அது ஸ்ரீன் தன் தான். அதுக்கு ஏற்ற படம் தான் இந்த கருப்பு. நம்ம உள்ள போயிட்டு டிக்கெட் எடுத்துட்டு போஸ்ட்லாம் இருக்கணும் போய் பார்ப்போம் வாங்க. காய்ஸ், நம்ம நம்பர் வந்துருச்சு. படம் பார்த்துட்டு ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், ஓகேவா? ஒரே கூட்டமாக இருக்கு. காய்ஸ், படம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வரேன். நான் வீட்டுக்கு போய் ரிவ்யூ சொல்கிறேன், ஓகேவா? நைட் ஆயிடுச்சு, என்னால் சத்தமாக வந்து கை தட்ட முடியல. ஆக்சுவலாக வந்து இந்த கிளாப் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கண்டிப்பாக ஆர்ஜே பாலாஜிக்கும் சூர்யாவுக்கும் அப்படி தான். ஃபர்ஸ்ட்டு நான் ஏன் ஆர்ஜே பாலாஜின்னு சொல்கிறேன், இந்த படம் வந்து நான் கொஞ்சம் பொறுமையாக பார்த்துக்கலாமே அப்படின்ற மாதிரி தான், சரி ரிவ்யூலாம் பார்த்துட்டு போமே அப்படின்ற ஐடியாவில் தான் நான் இருந்தேன். ஆனால் வந்து நேற்று வந்து அவர் அழுந்து வீடியோ போட்டதுனால அது கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. என்னடா, ஒரு காலத்தில் எவ்வளோ ஜாலியாக இருந்த மனுஷன் இந்த மாதிரி இந்த கமெண்ட்ரிலாம் பண்ணுவார், எவ்வளோ ஜாலியாக இருப்பார். அவர் வந்து கண்கள் பார்த்தோன்னே அதில் நிறைய விஷயம் சொல்லியிருந்தாரு, உங்கள் காசு வந்து வீண் போகாது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருந்தாரு. ஸோ அதை பார்த்துட்டு வந்து நாளைக்கு உடனே இந்த படத்தை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். அவர் சொன்ன மாதிரி வந்து காசு கண்டிப்பாக வந்து வீணாக போகலை. உண்மையாகவே வந்து ஒரு வேறு லெவல் ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு சூர்யாவுக்கு. இதுதான் பியோர் கம்பேக். சில பேர் சொல்லுவாங்க லெட்ரோவே கம்பேக் தானே அப்படி இப்படி சொல்லுவாங்க. சில பேர் வந்து சூரரை போட்டு ஜெய்பீம் சூரரை போட்டு எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. ஆனால் வந்து அது வந்து தியேட்டர் கணக்கில் வராதுல்ல. ஸோ வந்து அதனால வந்து நான் வந்து அதை கணக்கு சேர்த்துக்க மாட்டேன். ஆனால் ரெண்டுமே சூப்பரான படம். அதுக்கப்புறம் வந்து இந்த ஈட்டியா என்ன படம், அது துணிந்தலா, ஐயோ பேர் மாற மாட்டேங்குது. ஐயோ என்ன படம்டா பேரு, சரி ஈட்டி அந்த படம் தான் பேரு. அந்த படமும் சில பேர் கம்பேக்னு சொல்லுவாங்க. பட் அது வந்து எனக்கு என்னடா சூர்யா படம் மாதிரி இல்லையே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நானும் சூர்யாவோட கம்பேக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், எப்படா சூர்யா. ஏன்னா எனக்கு வந்து இந்த என்ஜிகேக்கு முன்னுக்கு உள்ள அந்த சூர்யா, அந்த தானா சேர்ந்த கூட்டத்துக்கு முன்னுக்கு உள்ள சூர்யா இருக்கார்ல, அந்த மாதிரி சூர்யா, அதாவது இந்த 7ஆம் அறிவு, இந்த 24 அந்த மாதிரி சூர்யா, அந்த மாஸ் படத்துல உள்ள சூர்யா இந்த மாதிரி வந்து ஒரு காமிக்கலாவும் இருக்கும், ஒரு மாசாவும் இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து இருக்கிற மாதிரியான சூர்யா எப்படா பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கடைசியா வந்துச்சு கருப்பு உண்மையாவே வந்து பியோர் சூர்யாவுக்கு ஒரு கம்பேக் படம். தயவு செஞ்சு சூர்யா இந்த மாதிரி படம் நடிச்சாலே ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த கங்குவா அதெல்லாம் எதுவுமே வேணாம். இந்த மாதிரி கமர்ஷியல், பக்கா கமர்ஷியல், இந்த வேலு, இந்த சிங்கம், இந்த மாதிரி அதோட சேர்த்து கருப்பு இந்த மாதிரி படம் நடிச்சாலே வந்து நான் சூர்யா ஃபேன் இல்லாலும் கூட நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் இந்த மாதிரி பார்க்கறதுக்கு. உண்மையாவே சூர்யாவோட ஆக்டிங் வந்து பார்க்கும்போது, என்னடா சூர்யா படம் பார்த்து ரொம்ப நாளா இருந்துச்சா, என்னடா ஆக்டிங் பண்ணுறாரு இவரு, இந்த மாதிரி ஒரு ஆக்டரை வச்சுக்கிட்டு எப்படா நீங்கள் ரெட்ரோ படத்தில் இந்த மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த படத்தில் வந்து ஒரு பியோர் சூர்யா படம், ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சூர்யா வந்து படத்தில் லேட்டாக வந்தாலும் கூட சூர்யா ஃபேன்ஸுக்கு பயங்கர ட்ரீட் இந்த படம். கண்டிப்பாக சூர்யா ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பாருங்கள். உங்களுக்கான படம் தான் இந்த படம். சூர்யா ஃபேன்ஸ் இருந்தீங்க அப்படின்னாக்கா, இந்த வீட்டில் இந்த கேர்ள்ஸ் இந்த மாதிரி யாரும் நிறைய பேர் இருப்பாங்க. கண்டிப்பாக சூர்யா ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாமே வந்து கண்டிப்பாக இந்த படத்தை போய் பார்க்கணும். த்ரிஷா பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். த்ரிஷா வந்து ரீசெண்டாக பண்ண படங்களை விட இந்த படத்தில் உண்மையாகவே சூப்பராக த்ரூ அவுட்டாக வராங்க. இந்த படத்தில் வந்து நம்ம லவ் சீன் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா வந்து அவர் கடவுளாக இருக்கார் அப்படின்ற போது நம்ம லவ் சீன் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் த்ரூ அவுட்டாக வந்து ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. அது உண்மையாகவே சூப்பராக இருக்குது. த்ரிஷாவுக்கும் இது ஒரு கம்பேக் படம் தான். த்ரிஷாவையும் ரொம்பவே நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னுக்கு நீங்கள் வந்து விடாமுயற்சி இருக்கட்டும், குட் பை டக்லியாக இருக்கட்டும், அப்புறம் டங்க் லைஃபாக இருக்கட்டும், இந்த மாதிரி பார்த்த இந்த த்ரிஷா இல்லாமல், ஏன்னா அதில் வந்து த்ரிஷா வந்து சரியாக யூஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு எனக்கு படம் பார்க்கும்போது ஃபீல் ஆகி இருந்துச்சு. த்ரிஷாவோட அந்த ஓஜி த்ரிஷா இருக்காங்களே, அவங்கள வந்து இந்த படத்தில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. உண்மையாகவே வந்து நான் சொல்ல வேணாம், படம் பார்க்கும்போதே வந்து த்ரிஷா நல்லா பண்ணியிருக்காங்களே அப்படின்னு உங்களுக்கே தோணும் அது பார்க்கும்போது. இது வந்து லிட்ரலி சூர்யாவுக்கும் கம்பேக்கு, த்ரிஷாவுக்கும் வந்து இது கம்பேக் படம் தான். ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒரு ஒரு பக்கா மசாலாவான ஒரு தியேட்டரிக்கல் படம், ஓகேவா? கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபேமிலியோட போய் பார்க்கணும். மேபி உங்களுக்கு கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். ஸோ நான் சொல்ல வந்த 2 விஷயத்தை பற்றி சொல்லிட்டேன். இன்னொன்று வந்து ஆர்ஜே பாலாஜி ஆக்டிங்கை பற்றி நான் சொல்லி ஆகணும். டேரக்டராக இருந்தால் வேறு லெவல் பண்ணிட்டு, ஒரு ஆக்டராக இந்த படத்தில் எப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா, இந்த டீசர் இந்த ட்ரெயிலர் வரும்போது நிறைய பேர் சொன்னாங்க, ஆர்ஜே பாலாஜி ப்ரோ தான் வில்லனாக இருக்காரு அப்படின்னு சொன்னபோது நான் யோசித்தேன்.
சூர்யாக்கு ஈக்குவலா அவரு கொண்டு வர முடியுமா? அ ஏன்னா அது பார்க்கும்போது தெரியல. எப்படியோ சூர்யா ப்ரோ இது பண்ண தான் போறாரு. எப்படி வந்து ஆர்ஜே பாலாஜியால நிக்க முடியும் அப்படின்ட்டுன்னு. பட் இந்த படத்துல வந்து ஒரு 40 நிமிஷம் டைம் எடுத்துக்கிறாங்க. சூர்யா வந்து ஒரு கடவுளா இருந்தாலும் கூட, அவருக்கு ஈக்குவலா வந்து ஆர்ஜே பாலாஜி கேரக்டர வந்து கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து நெறைய மெனக்கெட்டு அத ஈக்குவல் பண்ணிட்டாங்க. அது வந்து எல்லா படத்துலயும் நம்ம பார்ப்போம். கமர்ஷியல் படத்துல இங்க ஏறும், இங்க ஏறும், இங்க ஏறும், இங்க ஏறும். அதே அந்த அந்த ஏறுறத வந்து கிளைமாக்ஸ் வரைக்கும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆர்ஜே பாலாஜி வந்து கிளைமாக்ஸ் வரைக்கும் ஒரு ஃபைட் குடுத்துருக்காரு. அத நான் படம் பார்க்கும்போது வேண்டிக்கிட்டே இருந்தேன். எந்த இடத்துலயும் வந்து இந்த ரோல் இறங்கிடக்கூடாது. ஈக்குவல் குடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நான் வந்து படம் பார்க்கும்போது யோசிச்சுட்டே இருந்தேன். அதே மாரி வந்து குடுத்துருக்காங்க. முக்கியமா இந்த படத்துக்கு இன்னொரு உயிர் குடுத்தது வந்து சாய் அபியங்கர் அவரு தான். ஓகேவா? நான் வந்து என்ன சொல்றது? ஆமா. இந்த படத்துல எல்லாம் பாட்டும் சூப்பரான பாட்டு. எனக்கே ரொம்ப பிடிக்கும். சரி இந்த படத்துல எப்படி போட்டிருப்பாரு அப்படின்னு நான் பார்க்கும்போது, லிட்டரலி வந்து ஒரு ஒரு சீன வந்து அவ்ளோ மாஸா இருக்கு. அதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட மியூசிக் தான். கூஸ்பம்ப்ஸ் சொல்லுவாங்கல்ல, அது வந்து இவரோட மியூசிக் போடும்போது வருது. அந்த இந்த ஸ்லோ வெர்ஷன், இந்த வெர்ஷன், அந்த வெர்ஷன் சொல்ட்டு எப்பயோ ஓஎஸ்டில வரதா போது. கலக்க தான் போறாரு. இந்த படம் வந்து அவருக்கு ஒரு நல்ல தீனி இருந்திருக்கு. இத வந்து சூர்யா படம். இத நம்ம சாதாரணமா பண்ணக்கூடாது. வச்சு செய்யணும் அப்படின்னு சொல்ட்டு வேற லெவல்ல பண்ணியிருக்காரு. என்ன பொறுத்தவரைக்கும் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பக்காவா மசாலான படம். கண்டிப்பா அத போய் பாருங்க. எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபை இருந்துச்சு. குடுத்த காசுக்கு எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபை இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஒரு ப்ராப்பரா ஒரு தமிழ் படம் பார்த்த ஒரு ஃபீல் வந்து எனக்கு இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பா வெற்றி தான். சூர்யாவோட கரியர்ல இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியா இருக்கும். கண்டிப்பா இந்த சண்டே வரைக்கும் எல்லாமே ஃபேமிலியோட போவாங்க. ஏன்னா, இப்ப தானே இந்த நியூஸ்லாம் கொஞ்சம் பரவும் படம் சூப்பரா இருக்கு அப்டின்ட்டுன்னு. ஸோ வந்து கண்டிப்பா வந்து எல்லாமே பார்ப்பாங்க. ஸோ காய்ஸ் நீங்க வந்து கருப்பு படம் பார்க்காம இருந்தீங்கன்னா, கண்டிப்பா ஃபேமிலியோட போய் பாருங்க. நீங்க சூர்யா ஃபிரான்ஸ் இல்லையோ, இல்ல சூர்யா ஃபேனா இருக்கீங்களோ, எல்லாரும் போயிட்டு இந்த படம் பாருங்க. இது கண்டிப்பா எல்லாருக்கான படம் தான். எல்லாருக்கும் புடிச்சமான படமா தான் இந்த படம் இருக்கு. ஓகேவா? ஸோ காய்ஸ் கண்டிப்பா ஃபேமிலியோட போய் பாருங்க. இவ்வளோ தான் இந்த வீடியோ. ஓகேவா? இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தொடர்ந்து உங்கள அடுத்த வீடியோல பார்க்குறோம். பை காய்ஸ்.